ஆமா ஆமா என் குழந்தை பிறந்துச்சு. எப்படி வந்து மேடம் பிரெக்னென்ட் ஆனாங்கன்னு டீட்டெயில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ. ஆஃப்டர் லாங் டைம் நாங்கள் லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த ஒரு வருஷத்துல ரொம்ப கடினமாக நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். கடுமையான சூழ்நிலை ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். டீட்டெயிலாக சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். தமிழ்லாம் பார்த்துருப்பீங்க என்ன வீடியோன்ட்டு. ஆமாம், ஷீ இஸ் பிரெக்னென்ட். எப்படி வந்து மேடம் பிரெக்னென்ட் ஆனாங்கன்னு டீட்டெயிலாக சொல்றதுக்கு முன்னாடி சில கமெண்ட்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், ஓகேவா? என்கேஜ்மெண்ட், எங்கள் ரெண்டு பேரோட என்கேஜ்மெண்ட் வீடியோ வந்து ரீசெண்டாக வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ எடுத்தது வந்து கிட்டத்தட்ட வந்து 8 மாசம் இருக்குமா, 7 மாசம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நிச்சயம் நடந்துச்சு. ஆனா வீடியோ அப்லோட் பண்ணது வந்து பிப்ரவரி 5. அதான் கிட்டத்தட்ட வந்து 7 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. 7 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் நான் இப்ப அப்லோட் பண்ணேன். நிறைய குழந்தை பிறந்துட்டு இருக்கோம், சொல்றேன், ஓகேவா? அந்த வீடியோ வந்து கமெண்ட்டை படிச்சு காட்டுறேன். பிரம்மாண்டமாக பண்ணிருக்காங்க சில பேர், பார்க்கலாம். 243 கமெண்ட் இருக்கு. வியூஸ் வந்து ஒரு 4.3 M வியூஸ் போயிருக்கு. ஒரு 200K லைக் வந்திருக்கு இன்ஸ்டாகிராம்ல, ஓகேவா? ஃபர்ஸ்ட், மேரேஜ் முடியறதுக்குள்ள பேபி பிறந்துடும் போல, பயங்கரம். அப்புறம் இன்னொரு கமெண்ட் 3651 லைக் வந்திருக்கு இந்த கமெண்ட்டுக்கு. புடிச்சிட்டு வந்ததும் வளைகாப்புன்னு நான் நினைச்சிட்டேன். சூப்பர் ப்ரோ, செம்ம டேலண்ட் உங்களுக்கு. வளைகாப்பு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு, என்னோட கண்ணுக்கு மட்டும் வளைகாப்பு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு ஒருத்தர். ஓகே, அதோ ஒருத்தர் பண்றாரு வெற்றின்னு, பையன் வேலையை காட்டிட்டான். சம ப்ரோ. அண்ணா அக்கா மாசமா இருக்காங்களா? இன்னொருத்தவங்க பண்ணிருக்காங்க பேபி வயிற்றுல இருக்கா என்ன? இன்னொருத்தவங்க பண்ணிருக்காங்க ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, மேரேஜ் ஆர் பேபி ஷோவர் ஃபங்க்ஷன், அதான் கல்யாணமா அப்படி இல்லைன்னா சீமந்தமான்னு கேட்குறாங்க ஒருத்தவங்க. இன்னொருத்தர் கேர்ள் இஸ் பிரெக்னென்ட் ஆல்ரெடி தென் பாய் இஸ் மேரேஜ் கரெக்டா? ஏதோ போட்டிருக்காரு. ஓகே சூப்பர் ப்ரோ. இன்னொருத்தவங்க பண்ணிருக்காங்க டீனேஜ் பிரெக்னன்சில தமிழ்நாடு டாப்ல இருக்கு. 23-24ல 1,40,000 விட ஓவர்டேக் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் உங்க பிள்ளைக்கு 10 வயசுல கல்யாணம் பண்ணி வைங்க. இதே உங்க பிள்ளை என்ன பண்ணிருக்கீங்களா? இவரு பேர் புரிஞ்சு போச்சு, ஆல்வேஸ் கங்க்ராட்ஸ் அப்படின்றாரு. ஓகே, இன்னொரு கமெண்ட் பாருங்க. இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் பேபி அப்புறம் தான் மேரேஜ் பண்றாங்க. சூப்பர். நெக்ஸ்ட் என்னன்னா, இதுல ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து எங்க பக்கம் சப்போர்ட் பண்ணி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி கமெண்ட படிக்கிறேன். சில பேருக்கு சாரி கட்டி பழக்கம் இருக்காது, அந்த பொண்ணுக்கும் அப்படிதான் இருக்கும். பட் டைப் சாரியில வெயிட்டா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஒரு பொண்ணை இன்சல்ட் பண்ணாதீங்க. கரெக்டா சொல்றீங்க. இந்த பொண்ணு இங்க யாரும் இன்சல்ட் பண்ணல, சரியா? பிடிக்கலன்னா ஸ்கோர் பண்ண சொல்றீங்க. எல்லோருக்கும் ஆப்ஷன் இருக்கு, அத சொல்றது தப்பு இல்லையே. மேபி அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இல்லாம இருந்திருக்கலாம். பட் ஐ ஷோல்ட் நாட் லைக் அது ஒன்னும் சாரி கட்ட தெரியாம இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு இந்த சார் சொல்லிருக்காரு ஒருத்தர், ஓகேவா? தட் இஸ் கரெக்ட், ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ சூன் அப்படின்னு போட்டிருக்கேன் நானு. அந்த ஆப்ஷனை கரெக்டா சொல்லணும், நானும் தப்பா சொல்லல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த சார் பண்ணிருக்காரு. அப்படியா, சரி, உங்க கமெண்ட்டுக்கு அந்த பொண்ணு ரீப்ளே கொடுக்கறதுக்கு கமெண்ட் போட்டு 1 days ஆச்சு. அப்புறம் எதுவும் இல்லைன்னா ஈஸியா எக்ஸ்பிளைன் முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் நிறைய வீடியோ இருக்கு, இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இல்ல, ஆப்ஷன் சொல்லலாம், அது சுச்சுவேஷன் பொறுத்து. அவங்க ஜாலியா தான் இருக்காங்க, நம்ம 2 பேரும் தான் சண்டை போடுற மாதிரி கான்ஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. எஸ், இது சண்டை இல்ல அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஓகே, 2 பேரும் ஒர்க் பண்றதுனால ஃபுல் வீடியோ எடுக்க வந்து கரெக்டா வந்து பேசி முடிக்கிறதுக்கு 1/2 hour ஆகும். அந்த 1/2 hour நான் 15 minutes பாதியா வந்து கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு 1 day ஆகும். எடிட் பண்ணி சுருக்கி யூடியூப்ல போறதுக்கு 1 day ஆகும். அதுக்கு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆனா இப்போ அந்த வீடியோக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணதான் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சக்தி பாருங்க,
சக்தியோட வயிற்று தெரிஞ்சா இப்போ இவ்வளவு நேரம் வந்து ஆமா நல்லா சாப்பிட்டேன்னா அப்படிதான் இருக்கும். இவ்வளவு நேரம் வந்து தலகாணி போட்டு மறைச்சிருந்தது, அதனால தெரியாது சில பேருக்கு. இப்ப பாத்துட்டீங்களா? ஆமாங்க, என் குழந்தை பிறந்துச்சு, மறைச்சு வச்சுக்கிறோம் வீட்டுல. அட பாவீங்களா? சரி ஓகே, கமெண்ட் பண்ணவங்களுக்கு நான் சொல்றேன், உங்க சைடே நான் வரேன். சரி, பிரெக்னெண்டா இருக்கு, நிச்சயம் பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ண போறோம், கல்யாணமும் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு அந்த குழந்தைய மறைச்சு நான் என்னடா பண்ண போறேன்? ஒரு குழந்தைய மறைக்க முடியுமா? ஒரு குத்து மதிப்பா ஒரு குழந்தை பண்ணி இவ்வளவு பெருசு இருக்கும், அதை மறைச்சு வைக்க முடியுமா? அப்படியே மறைச்சு வச்சாலும் இன்னைக்கு இல்லைனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது தெரியதானே போகுது வெளியே. எப்படிதான் அதை மறைக்க முடியும்? பெத்த புள்ளைய யாராச்சும் மறைப்பாங்களடா? மனசாட்சி இருக்காடா அவங்களுக்குலாம்? ஆனா இப்படி இல்லாம பண்ணுவாங்க, யோசிப்பாங்க போல என்ன கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன்னா டீட்டெயிலா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணலாம். என்னன்னே தெரியாம ஒருத்தன் பண்ணா அதை பார்த்து இன்னொருத்தவங்க பண்றது, அதை பார்த்து இன்னொரு பண்றது, இப்படி பண்ணா ரொம்ப கேவலமா இருக்கு. நான் கஷ்டம்லாம் பண்ணல, உண்மையா சொல்ற, கஷ்டமா இருக்கு. ஜாலியா ஸ்டார்டிங்ல கஷ்டப்பட்டேன், அப்புறம் வந்து நான் கஷ்டப்படல. எனக்கு தெரியும்ல என்ன பத்தி, நீங்களா சொன்னதுனால நான் அப்படி ஆயிடுவேன். இதுக்கு ஒரு ப்ரூஃபா ஒண்ணு இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல வந்து 6 மாசம் 7 மாசம் முன்னாடி வந்து எங்க நிச்சயம் நடந்துச்சு. ஆனா வீடியோ போட்டது வந்து 7 மாசத்துக்கு அப்புறம் தான். அதாவது ஜூலை 15 வந்து எங்க நிச்சயம் நடந்துச்சு. நாங்க வீடியோ அப்லோட் பண்ணது, இந்த நிச்சயம் வீடியோ அப்லோட் பண்ணது வந்து பிப்ரவரி 5 நினைக்கிறேன். 5ஆ 2ஆ 3ஆ தெரியல. அதான் பிப்ரவரி 6ஆ, பிப்ரவரி 6ல நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட அதுவே வந்து 7 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. நான் ஸ்டோரி இது வரைக்கும் யாருக்கும் காட்டவே இல்லை. ஆனா இது வந்து ஏதோ ஒரு டைம்ல ஸ்டோரி போட்டிருக்கு. அந்த ஸ்டோரியை நான் காட்டுறேன் இருங்க. ஜூலை 15 நிச்சயம், 17ஆம் தேதி இது ஸ்டோரி போட்டிருக்கு. அதை நான் சைட்ல வந்து டேட்டோட காட்டுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் சாட்சி. இதுதான் எங்களுக்கு 6 மாசம் 7 மாசம் முன்னாடி தான் வந்து நிச்சயம் ஆயிடுச்சுன்றதுக்கு. ஓகேவா? இதுக்கும் மேல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி பண்ணலாம். எனக்கு என்ன பண்றது தெரியலங்க சத்தியமா. சில பேர் சொல்லுவானுங்க அபார்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிருப்பானுங்க. அது எப்படிடா நிச்சயம்? சரி விடு, உங்க சைடே வரேன். பிரெக்னென்ட் ஆயிடுச்சு, நிச்சயம் பண்றோம், அது எதுக்கு அபார்ஷன் பண்ண போறோம்? என்னதான் காரணம்? அது எதுக்காகனா, அந்த ஃபர்ஸ்ட் புடவை கட்டினாங்கல்ல, அப்ப வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. பாதியிலே 2வது புடவை மாத்துறதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த புடவை கட்டும் போது கட்ட தெரியல, அர்ஜென்டா கட்டினதுனால புடவை வந்து பெருசா வேற இருந்துச்சா, எனக்கு உள்ள நிறைய புடவையே உள்ள சொருவிட்டாங்க. அது வந்து வயிற்றுல பெருசா இருக்க மாதிரி. நீ என்ன பண்ண தெரியுமா? நான் வேற எனக்கு வந்து கீழே விழுந்துற போது அப்படி சொல்லி ஒரு மாதிரி வழுக்க போகுதுன்றதுனால வயிற்றுல கை வச்சுட்டேன் நான். அது வீடியோ ஃபுல்லாவே கையில வச்சிருக்காரு. எப்ப எடுக்கும் போது அது வயிறுல கை வச்சு பயமா இருந்துச்சு. சரி ஓகே, இதுதான் வந்து அதோட காரணம். ஆனா வந்து அது ஏதோ பேசிட்டீங்க, அபார்ஷனே பண்ணிட்டாங்கன்ட்டு. எதுக்குடா பண்ணணும்? நிச்சயம் ஆயிடுச்சு, கல்யாணமும் ஆயிடுச்சு, இதுக்கு மேல எதுக்குடா பண்ணணும்? சம்மந்தமே இல்லையாடா. அப்படியே விட்டுரு. அந்த குழந்தை நேரம் பிறந்து கையில தான் இருக்கும் போல, என்னாச்சும் ஒழிச்சு வச்சுட்டு போல, அந்த மாதிரி பேசுறாங்க. என்ன பண்றதை பார்த்தா ஒரு பெத்த குழந்தைய ஒழிச்சு வைக்க மனசு வருமா? அது இன்னைக்கு ஒழிச்சு வச்சா கூட ஒரு நாள் அது வளர்ந்து வரும்ல. என் மூஞ்சில அது குத்தாதா? சொல்லு நீ. ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சதுக்கு மேல வந்து நாங்க வந்து எதுவும் பேசல. யாரையாச்சும் புண்படுத்துற மாதிரி பேசியிருந்தாலும் சாரி. சில பேர் எங்களை பேசியிருக்காங்க, பரவாயில்ல, அவங்ககிட்ட நாங்க சாரி தான் கேட்கிறோம். ஓகே, நாங்க பண்ணனால நீங்க தப்பா பேசிட்டீங்க. ஓகேவா? சாரி. ஓகே, இதோட இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேரேஜ் வீடியோ இருக்கு. அது வந்து ஷார்ட்ஸ் தான் வரும், அதனால வந்து நான் ஷார்ட்ஸ்ல போட்டுடுறேன். அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோவும் ரெடியா இருக்கு, அதையும் வந்து நான் போடுறேன். பயங்கரமா பண்ணலாம், பிராங்க் பண்ணலாம், vlog பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே, பாய்.